ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸு. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராக போட்டு வரேன், ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நச நசன் பேசுகிற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமாக எல்லா மீட்டிங்கிலும் 20 நிமிஷம்குள்ளே தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனது ஆச்சு. இப்போ என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, எஸ், ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம்.